சவுதியில் வேலை செய்கிற இந்த வீட்டு பணியாளருக்கு வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கிழமையில் வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து லீவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட் வந்து சொல்லுது. இந்த மாதிரி லீவு கொடுக்குறதால அவங்க மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்த அன்னைக்கு வந்து அவங்க வேலைக்கு போகிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரியான காரணத்தால் அவங்களுக்கு கிழமையில் வாரத்தில் ஒரு நாளைக்கு லீவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த லீவை யார் கொடுக்குற? ஹவுஸ்மேட்களுக்கு யாராவது ஒரு நாளைக்கு லீவ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சவுதியில் வந்து சவுதி அரசாங்கத்தால் வீட்டு பணியாளர்களுக்கு, ஹவுஸ்மேட்களுக்கு, ஹவுஸ் டிரைவர்களுக்கு வந்து நல்ல பல சட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. ஆனால் அந்த சட்டத்தை எத்தனை சவுதிக்காரவங்க பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற வந்து கேள்விக்குறி. எந்த சவுதியும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்களுக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கறது கிடையாது. எந்த ஹவுஸ் டிரைவருக்கு வந்து ஒரு நாள் லீவ் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இங்கே இருக்கிற அந்த ஹவுஸ்மேட்களுக்கான சட்டமும் சரி, ஹவுஸ் டிரைவர்களுக்கான சட்டமும் சரி, வெறும் பேரளவில் தான் இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறது வந்து இங்கே மிக 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 குறைவு. அதை நடைமுறைப்படுத்துறதே இல்லை அவங்க. இப்போ ஹவுஸ்மேட்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க பாஸ்போர்ட்டை வந்து நம்ம பிடுங்கி வச்சிருக்கக்கூடாது. பாஸ்போர்ட்டை அவங்க கையில் தான் கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குது. ஆனால் எத்தனை சவுதிக்காரங்க, எத்தனை சவுதி மேடம் வந்து அந்த ஹவுஸ்மேட்டில் பாஸ்போர்ட் அவங்ககிட்ட கொடுத்துக்கிறாங்க? கொடுக்கல. எத்தனை பேர் வாரத்தில் கிழமையில் ஒரு நாளைக்கு லீவ் கொடுக்குறாங்க? கொடுக்கல. ஹவுஸ்மேட்டில் சம்பளம் எல்லாம் வந்து ஹவுஸ்மேட்டு, ஹவுஸ் டிரைவர் சம்பளம் வந்து பேங்கில் அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் அப்படி செய்கிறாங்க? அவங்களுக்கு மெடிக்கல் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி மெடிக்கல் கொடுக்குறாங்க? ஆக இந்த சவுதியில் ஹவுஸ்மேட்டுக்கும் சரி, ஹவுஸ் டிரைவருக்கும் சரி, இந்த மாதிரி வீட்டு பணியாளர்களுக்கு கொண்டு வரப்படுகிற அந்த சட்டம் எல்லாம் வந்து சும்மா கண்துடைப்புக்கு தான், வெறும் பேரளவு தான் சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை வந்து கடுமையாக நடைமுறைப்படுத்துறதுக்கு சவுதி அரசாங்கமும் சரி, நம்ம நாட்டு தூதரகங்களும் சரி, எம்பசிகளும் சரி, இதுக்கான கடுமையான அழுத்தங்களை அந்த முதலாளிமாருக்கு, வீட்டு உரிமையாளர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த சட்டம் எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.